ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன வீடியோலேயே விஜய் சாருடைய சாங்கை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு பிடிக்கல. என்ன சும்மா பலிகாபி பலிகாபி புரியவே இல்லை. போக போக அந்த சாங்கை நானே அடிக்ட் ஆகி நானே பாட ஆரம்பிச்சேன். ஃபஸ்ட்டு டான்ஸ் என்ன இப்படி விஜய் சார் எப்படி ஆட விட்டுட்டாங்க அப்படின்னு தளபதி விஜய், தல அஜித், ஸோ அவங்களுடைய கேட்டகரியில் அவங்களுடைய லிஸ்ட்டில் சிவகார்த்திகேயன் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய. விஜய் சார் மாஸ் வேறு லெவல் தெருக்கி விட்டுருக்காரு. இந்த சாங் மைண்டில் ஓடிட்டே இருக்கு, கேட்கணும் போலேயே இருக்கு, மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்கு. எக்ஸலன்ட். எல்லோருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன வீடியோலேயே விஜய் சாருடைய சாங்கை பற்றி நான் பேசணும் அப்படின்னு. நான் பேசிக்காக நிறைய சாங் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சாங் பார்க்கும்போது பிடிக்கல. ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கு பிடிக்கல. என்ன சும்மா பலிகாபி பலிகாபி அப்படின்ற மாதிரி. ஆனால் பார்க்க அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஸோ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, சர்க்காரில் ஒரு சாங் வந்தது இல்லையா? ஸோ அந்த சாங் ஃபஸ்ட்டு எனக்கு புரியவே இல்லை. என்ன சாங் அப்படின்னா, இந்த சாங்கு தான். ஃபஸ்ட்டு எனக்கு புரியவே இல்லை. போக போக அந்த சாங்கை நானே அடிக்ட் ஆகி நானே பாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த பலிகாபியும் இருக்கும். அதாவது அரபிக் குத்தும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். விஜய் சாருடைய அந்த ஃபேஸாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், அது அப்படியே இருக்குது. அந்த மாஸ் குறையவே இல்லை. டான்ஸ்லாம் வேறு லெவல். எனக்கு ஃபஸ்ட்டு டான்ஸ் என்ன இப்படி விஜய் சார் எப்படி ஆட விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் அந்த சாங்கு கேட்க அந்த டியூனுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஸ்டெப் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. தேட்டரில் அந்த சீனை பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். சாங் வேறு லெவல் மிரட்டியிருக்காங்க. லிரிக்ஸ் வேறு லெவல். சிவகார்த்திகேயன் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா வெரி வெரி டேலண்டட் பர்சன். நான் ஃபஸ்ட்டு அவர் டிவியிலேருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அவர்கிட்ட இருக்க டேலண்ட்டை அவர் சரியாக பயன்படுத்திகிட்டு இருக்காரு. அவருக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது சினிமாவில். மிகப்பெரிய ஒரு தளபதி விஜய், தல அஜித், ஸோ அவங்களுடைய கேட்டகரியில் அவங்களுடைய லிஸ்ட்டில் சிவகார்த்திகேயன் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படின்றது அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒன்று. சிவகார்த்திகேயன் அவருடைய லிரிக்ஸ் இப்போ ரீசண்டாக நிறைய சாங் எழுதி கொடுத்துருக்காரு. எல்லா சாங்குமே அவருக்கு ஹிட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் சூப்பர் சிவகார்த்திகேயன். ஆக்சுவலாக அனிருத் சிவகார்த்திகேயன் அப்புறம் அனிருத் கூட பாடின அவங்க காம்போ ஆல்ரெடி வேறு லெவலில் ஒரு சாங் மேக் பண்ணி ஹிட்டு கொடுத்தாங்க டாக்டர் படத்தில். ஸோ அதே போல் இந்த சாங் அரபிக் குத்தும் அந்த மாதிரி அந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
ஓவராலாக எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே போல் எத்தனையோ புது புது ஆக்டர்ஸ்லாம் வராங்க, அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு எனர்ஜி விஜய் சார்கிட்ட இருக்குது, அவங்ககிட்ட இல்லாத அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் விஜய் சார்கிட்ட இருக்குது. ஸோ அதனால தான் அவர் இன்னுமே தன்னுடைய இடத்த தக்க வச்சுட்டு இருக்கார். ஸோ அவருடைய திறமைக்கேற்ற ஒரு இடத்த தான் அவர் வந்து ப்ளேஸ் பண்ணி அப்படியே நிலையாக இருக்கார். ஸோ விஜய் சார் மாஸ் வேறு லெவல் தெரிவிக்க விட்டுருக்காரு. இந்த சாங் வந்துட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு, கேட்கணும் போலே இருக்கு, மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. எக்ஸலண்ட் பிச்சிட்டாங்க. இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு சக்சீட் அடைஞ்சிட்டாங்க. பட் தேட்டரில் வந்து இந்த சாங் வந்து பார்த்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணும்போது இன்னும் மாசாக இருக்கும், தெரிவிக்க விடுவாங்க. ஓகே, நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து.